நம்ம ஃப்ரெண்டு வாங்க பெங்களூர் வாங்க பெங்களூர் வாங்கன்னு கூப்பிட நம்மளும் பெங்களூர் கிளம்பி போக அவரோட புல்லட் எடுத்துகிட்டு நம்மளை சுற்றி காமிக்கிறேன்னு போன முதல் இடம் தான் காவேரி பீச். இந்த காவேரி பீச்சுன்னு சொன்னார். என்னங்க பீச் எப்படிங்க பெங்களூரில் வரோன்னு சொன்னேன். இல்லைங்க, அவ்வளோ மண் அவ்வளோ தண்ணி இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு டைம் நானும் போகலான்னு கிளம்பி வந்தேன். பார்த்தா இவ்வளோ தண்ணி. நம்ம வந்தது வந்து மழை சீசன், அதனால் ஃபுல்லாக இதுதான் காவேரி ஆறு, ஃபுல் தண்ணி. இங்கே தான் இந்த படியெல்லாம் இருக்குது பாருங்கள், படியும் தாண்டி ஓடுது. அவ்வளோ தண்ணி. இதில் குளிக்க முடியாது, நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கு அப்படி சொல்லிவிட்டு அடுத்த ஸ்பாட் கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறோம். மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ தான் ஆரம்பிக்குது. அங்கே பாருங்கள், அங்கே எவ்வளோ அருவியாக கொட்டுற மாதிரி மழை. சரி, வண்டிக்கு வந்து நம்ம கிளம்பலான்னு பார்த்தா நம்ம வண்டி பேக்கில் இருந்த கொய்யாக்காலாம் எடுத்து இந்த குரங்குங்க சாப்பிட்டுட்டுருக்கு. இது எப்படிடா கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தா எல்லா குரங்கும் எடுத்துச்சு. 1 கிலோ கொய்யாக்காவை எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கு. இந்த பேக்லேருந்து தான் எடுத்தது. சரி, நம்ம அடுத்த ஸ்பாட் போவோம். இங்கே குளிக்க முடியல, அடுத்த ஸ்பாட்லையாவது குளிப்போன்னு ஒரு ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போனார். அங்கே பார்த்தா இந்த ஃபால்ஸில் நம்ம இறங்கி எப்படி குளிக்கிறதுன்னு பார்க்குற மாதிரி இருந்தது. இங்கேருந்து தள்ளி இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ தண்ணி. அங்கே ஓடுற தண்ணி எல்லாமே இங்கே தான் வந்து சேருது. அவ்வளோ தண்ணி. இந்த ஃபால்ஸ்லலாம் நம்ம குளிக்க முடியாதுன்னு சொல்ல, சரி வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம், நல்ல அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபால்ஸ் போனால் அடுத்த ஃபால்ஸும் இதே மாதிரி தான் இருக்குது. நின்று பார்க்கலாம், இறங்கியெல்லாம் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அவ்வளோ தண்ணி. 2 ஃபால்ஸையும் பார்த்துட்டு குளிக்கலான்னு வந்த ஆசையோடு நிறுத்திட்டு போனால், சரி போகிற வழியில் ஒரு டோலில் பார்த்தா வண்டிக்கு பேமெண்ட்டுங்கிறாங்க. அடா பாவீங்களா, பெங்களூரில் இப்படி ஒரு பரிதாபமா. சரி, டோலை கட்டிட்டு போவோன்னு சொல்லி நானும் நின்று ஒரு நாள் ஃபுல்லாக புல்லட்லேயும் வேடிக்கை பார்த்துட்டே போயாச்சு.